இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காவை கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க. நார்மலாக சட்னிக்கு நம்ம ஒரு 2 தேங்காவோ 3 தேங்காவோ வாங்குகிறோம் அப்படின்னா அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஒரு தேங்காவை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தேங்காய் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது கெட்டு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கெட்டு போகாமல் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரோ இல்லை ஸ்வீட் பாக்ஸோ எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மூடியில் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ஒரே ஒரு கட் மட்டும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஒரு தேங்காய் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த தேங்காவை இந்த மாதிரி அந்த ஹோல்ஸில் வச்சு நிற்க வச்சுருங்க. இந்த மாதிரி நிற்க வைக்கும்பொழுது தேங்காவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் தான் இருக்கும். ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கண் இருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா படாது. ஸோ அதனால் தேங்காவும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். எப்போவுமே தேங்காவை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி நிற்க வச்ச மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும்.